ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து காட்டுக்கு போன வீடியோ வந்துட்டு சின்னதாக எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா விதைச்ச அன்னைக்கு நான் போனேன் ஊருக்கு. திரும்ப நான் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்புறம் அடுத்தடுத்த வயல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கும். ஏறி போகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்லணுன்னா, இந்த விவசாயம் இதை சார்ந்த எல்லா வேலையுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தால் அது ஈஸியாக ஆகிடுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வழியிலேயே நடந்து போகும்போது இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது கோவப்பழம் இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த கோவப்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கோவக்காய் நிறைய காய் இருந்துச்சு. பழம் வந்து 1 2 தான் இருந்துச்சு. அதை நான் வந்து பறித்து பார்த்துட்டு போனேன். அப்புறம் எப்போ ஊருக்கு போனாலுமே இதே மாதிரி தான். கொஞ்சம் நேரமாவது போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு வருவோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வாக்கிங் மாதிரியும் இருக்கும். அதே போல் நான் ஸ்கூல் டைம் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆடு மாடு எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ எல்லாம் காட்டுக்கு நாங்கள் ஓட்டிகிட்டு போய் மேய்ப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கப்போ அப்போ பழத்தெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். உண்மையாகவே அந்த மாதிரி நினைவுகள் தான் எனக்கு வந்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு ஜிம்மியும் எங்கள் கூடயே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துலையே இருக்கலனாலும் அந்த இடத்துக்கு நம்ம ஒரு நாள் போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். ரொம்ப உயரமாக இருக்கிற காட்டுக்கு ஃபாஸ்ட்டாக கீழேருந்தே மேலேயே ஓடுவேன். ஆனால் இப்போல்லாம் ஓடினா மூச்சு வாங்குது. அந்தளவுக்கு வெயிட் போட்டோம், வயசும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யோசிப்பேன், நம்மளால் இப்போ ஓட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.